பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி, விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 99, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அருள்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இந்த தீட்சையை பற்றி கேட்டிருந்த போது சில விளக்கங்கள் கொடுத்திருந்தேன். அந்த தீட்சை பரிசுத்தமான உடலை மகான்கள் புதுப்பித்து தந்த தன் உடலை என்ன செய்ய வேண்டும், அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களாகிய பாரத தாய் அவர்களிடம் சென்று தன் பிணியை தீர்த்து கொண்டவர்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தன் உடலை இறை வாழ்க்கைக்கு உட்படுத்த நேர்ந்தால் அதற்கென கல்வி அறிவை பெற்றுள்ள நல்ல ஆசிரியர் துணையோடு கல்வி பயின்று அந்த உடலை பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பூதத்தை நிலபூதம் நீர்பூதம் என எந்த பூதத்தை அவர்கள் முழுமையாக கற்று வெற்றி கொண்டிருந்தார்களோ அந்த ஆசிரியரை அணுகி நல்ல கல்வி அறிவை கற்று உடலை பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்களுக்கு தான் அனுபவ அறிவு, உடலை பற்றின நிறைய கல்வி அறிவு எல்லாம் அவர்களுக்கு தான் தெரியும். வேறு எல்லாருக்கும் முழுமையாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆகவே நல்ல ஒரு ஆசிரியரை அணுகி தன் உடலை பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும். உயிர்கொலை உணவு, மது, புகை இது மூன்றும் நீக்கிட வேண்டும் முழுவதுமாக. அந்த உடலுக்கு தான் இறை வாழ்க்கை கைகூடி கொண்டு மேல்நிலை அடையக்கூடும். ஆகவே குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அவரவர் வீட்டில் இருந்துதான் தன் உடலை பத்திரமாக பாதுகாப்பு செய்து தன் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகளை எல்லாம் தரப்பட வேண்டும். ஆகவே குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதோ தன் கடமைகளை பொறுப்புகளை விட்டு விலகி செல்வதோ மிக மிக தவறான செயலாகும். ஆகவே நல்ல ஆசிரியரை கொண்டு தன் உடலை பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தை தள்ளி வைத்து உள்ளவர்கள் உடல் சாபங்கள் எல்லாம் நீங்கி தூய்மையாக இருக்கும். ஆகவே மரணம் சம்பவித்த இடங்களுக்கோ அல்லது துர்மரணம் சம்பவித்த இடங்களுக்கோ செல்லாம இருப்பது நற்பலனாகும். காரணம், அப்படியே அவர்கள் செல்ல நேர்ந்தால் 10 நிமிடம் மட்டும் செலவழித்து விட்டு உடனே வெளியேற வேண்டும். காரணம், தூய்மையான உடலில் அங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் உயிர்கொலை உணவு, மது, மாமிசம் என எல்லாமே சாப்பிட்டு அவர்களுக்கு எல்லா தீய பழக்கங்களும் உள்ளவர்கள் தான் அங்கு வருவார்கள். ஆகவே அந்த சாபங்கள் எல்லாம் திரும்ப இந்த உடலில் தொத்தி கொண்டால் மீண்டும் அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும் என்று எவருக்கும் சொல்ல இயலாது. ஆகவே அடுத்த பிறப்பு, கடைசி பிறப்பு மானிட பிறப்பு. ஆனால் அந்த மானிட பிறப்பு 2.5 லட்சம் ஆண்டுகள் பிறந்து 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 தன் பாவங்களை கழிக்க வேண்டியிருக்கும், அதற்கு தீர்வு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே இந்த உடலை பாதுகாப்பு செய்து கொள்ள வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. உடலுக்கு உரிமைதாரர் தான் முடிவெடுக்க வேண்டும், பிறர் அல்ல. ஆகவே நல்ல ஆசிரியர் அணுகி இறை வாழ்க்கைக்கு தன்னால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்த முயற்சியை செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நலமுடன் வாழ வேண்டும் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.